ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தினமும் காலையில இருந்து காலண்டர்ல தேதி கிழிக்கிற பழக்கம் பலருக்கும் அன்னைக்கு அதிகமா காணப்பட்டது. காலண்டர்ல அன்னைக்கு தேதியை கிழிச்சாதான் அன்னைக்கு நாளே தொடங்குன்ற அளவுக்கு காலண்டர்கள் மக்களிடையே அதிகமா செல்வாக்கு பெற்றிருந்த காலம் அது. இந்த செல்வாக்குக்கான காரணம் என்ன? மக்களுடைய வாழ்வியல்ல ஒரு பகுதின்ற காரணத்தை தாண்டி இன்னொரு பக்கம் முக்கிய காரணமா காலண்டர்கள் மேல இருந்த ஓவியங்கள் இருந்தது. இந்த காரணத்துக்கு உயிரூட்டியவர்கள் இந்த மண்ணை சேர்ந்த ஓவியர்கள். ரவிவர்மா காலத்துல தான் இந்த ஓவியங்களுக்கு அவர் தான் கொஞ்சம் முயற்சி எடுத்து, அதாவது எப்படி என்னென்ன மாதிரி சப்ஜெக்டை போட்டால் இது நல்லா ஓடும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஐடியா பண்ணி, அதில் சிவன் ஃபேமிலி, லட்சுமி, சரஸ்வதி, விநாயகர், ராமர், இந்த மாதிரி இதுகளை சப்ஜெக்டுகளை அவர் கையாண்டு அதை ஒரிஜினலை உருவாக்குனார். அதுக்கு மேற்கொண்டு நாங்களும் அதை ஃபாலோ பண்ணி அதுலேருந்து சில மாடுதல் பண்ணி நாங்களும் நிறையா வரைஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டில் ஆரம்பமானது குண்டராஜா, அவர் சிஷியர்கள் டிஎஸ் சுப்பையா, ராமலிங்கம் மூலமாக இங்கே தமிழ்நாட்டில் அறிமுகமானது. அதுக்கடுத்து முருகக்கணி அவரும் அதை நிறைய செஞ்சார். அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 300 ஆர்டிஸ்ட்டு இருந்தாங்க சிவகாசியில் இருந்தாங்கன்னா. ஆனால் அவங்க கொஞ்சம் பேர் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டு, கொஞ்சம் பேர் லேபிள் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்தோம். லேபிள்னா பத்தி இந்த மாதிரி இதுகளுக்கு படங்கள் வரைஞ்சாங்க. தீப்பெட்டி, பத்தி, ஆட்டப்படங்கள் இதுகளுக்கு படங்கள் நிறையா வரைஞ்சாங்க. ரெண்டாவது இது கம்ப்யூட்டர் வந்த பிறகு அந்த லேபிள் ஆர்டிஸ்ட் ஒர்க்கெல்லாம் குறைஞ்சி போச்சு, கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போச்சு. ஆனால் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டு வேலை இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இருக்குது. இப்போ இந்த படம் வரைகிறதுக்கு எனக்கு 10 நாள் ஆயிருக்கும். 10 நாள் நான் ஒர்க் பண்ணாலும் அந்த உயிர்ப்போட இருக்க அதுக்கு நான் எடுத்துக்கிற எஃபெக்ட்டு அதனால தான் இந்த படம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அதே போக நீங்கள் டிஜிட்டலில் பண்ணால் இந்த மாதிரி அமைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை மக்களும் விரும்புகிறதுக்கு மாதிரி தெரியல. இது வரைக்கும் அந்த மாதிரி படங்கள் நானும் பார்க்கல. இதை காலரா மாற்றும் போது அவங்க ப்ராசஸிங் முன்னாடி வேறு மெத்தடில் இருந்துச்சு. அதாவது இதை இப்போ எத்தனை கலர் அடிக்கணுமோ அத்தனை ஃபிலிம் எடுப்பாங்க. அதை அந்த எந்த கலர் தேவையோ மற்ற கலரால் அவங்க டச்சிங் ஆர்டிஸ்ட்டை கொடுத்து அதை ஒவ்வைக்கு இந்த மாதிரி வச்சு பிங்கெல்லாம் வச்சு மறைச்சி அந்த மாதிரி சில இதுகளை இந்த இடத்துல குறைக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க அதை டச்சிங் பண்ண பிறகு ரெண்டாவது பிளேட்டில் ஏற்றுவாங்க. இந்த பிளேட்டில் ஏற்றின பிறகு தான் அந்த 5 கலர் 6 கலர் மிஷினில் அது ஓடி படமாக நமக்கு கிடைக்கும். அதுதான் ப்ராசஸ். அதுக்கு இப்போ நேராக கம்ப்யூட்டரில் இப்போ ஸ்கேன் பண்ணிடுறாங்க. ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் ஏற்றி கம்ப்யூட்டர்லேயே கலர் கரெக்ஷன்லாம் பார்த்துறாங்க. ஏன்னா டச்சிங் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு இப்போ வேலை இல்லாமல் போச்சு. அதனால் இப்போ அதில் கம்ப்யூட்டர்லேயே இவங்க வேலையை முடித்து அதுலேருந்தே பிறகு அப்படியே பிளேட் போக்கி எல்லாமே வந்துடுது. எல்லாமே இப்போ பிரிண்டிங் ஆகிடும். குறிப்பா சொல்லணும்னா அதுவரைக்க கருவறையில மட்டுமே வச்சு பாதுகாக்கப்பட்டு வந்த கடவுள்களை அடைக்கோடி மக்களுடைய பார்வைக்கும் அவங்களுடைய குடிசைக்கும் கொண்டு வந்து சேர்த்த பெருமை காலண்டருக்கும் காலண்டர் ஓவியர்களுக்கும் தான் உண்டு. காலண்டர்கள் மேல இருந்த கடவுள் படங்கள் காரணமாவே அவை பல வீடுகளுடைய பூஜை அறையில இடம்பெற்றிருந்தது. இதுவே சொல்லும் காலண்டர் ஓவியங்கள் மற்றும் ஓவியர்களுடைய முக்கியத்துவம். படங்கள் வரையும் போது நல்ல பொசிஷன்ல இருந்துச்சு. காலண்டருக்கு அந்த காலங்கள் நல்லா இருந்துச்சு. மக்கள் நிறைய விரும்பி வாங்கினாங்க படங்களை. சாமிய படம்னு பார்த்தா நம்ம வீடுகளில் பார்க்குறது நாங்கள் வரைஞ்ச படங்கள் தான் இருந்துச்சு. சாமி படங்கள்னு அதுக்குன்னு ஒரு வரமுறை இருந்துச்சு. விநாயகர்னா இப்படி தான் இருப்பார், லட்சுமின்னா இவ்வளோ இத்தனை கை 4 கை இருக்கணும், சரஸ்வதிக்கு 4 கை, வீணை இந்த மாதிரி 7, ருத்ராட்சம் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு சில வரமுறைகள் இருந்துச்சு. அந்த மாதிரி நாங்களும் அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு சில கற்பனைகள் உண்டு. ஏன்னா இப்போ சில கோயில்களில் உள்ள படங்கள், இப்போ சில குலதெய்வங்கள் கோயில்கள் இருக்குது, அவங்களுக்கு சில படங்கள் இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் எனக்கு சில படங்களை அனுப்புவாங்க. அதாவது கருவறையில் உள்ள படங்களை இல்லாட்ட நான் போய் பார்த்து ஸ்கெட்ச் எடுக்கணும். எடுத்துட்டு அதை இந்த மாதிரி உயிர்ப்போட மாற்றணும். மாற்றி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன், நிறையா கொடுத்துருக்கேன். அதுவும் நல்லா வரவேற்பை பெற்றிருக்கு. சீனரியும் ஒர்க் பண்ணியிருக்கோம். சீனரி இந்த மாதிரி மிருகங்கள் படங்கள் அந்த சமயத்தில் கலர் படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படங்களை தான் நாங்கள் வரைஞ்ச படங்களை தான் சீனரி படங்களும் சரி, மிருகங்கள் படங்களும் சரி, அந்த மாதிரி படங்கள் ஓடிச்சு, நல்லா ஓடிச்சு. இப்போ கலர் படம் வந்த பிறகு அது கலரில் எடுத்து டேக்குகளை வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரியான ஓவியங்கள் மற்றும் ஓவியர்கள் குறைந்து வரக்கூடிய சூழல்ல
என்னதான் இன்னைக்கு டிஜிட்டல் பிரிண்டிங் இந்த வேலையை எளிமையாக்கி இருந்தாலும் இந்த ஓவியங்கள்ல காணப்பட்ட அந்த தனித்துவம் அங்க இல்லை என்பதுதான் பெரும்பான்மையான மக்களுடைய கருத்தா இருக்கு. டிஜிட்டல்ல வரைகிறது ஒரு ஆளோட மேக்கப் போட்ட மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு சாமியை பார்த்த ஒரு பக்தி உள்ள அமைப்பு கண்டிப்பா இருக்கவே இல்லை. போட்டோ வச்சுக்கிட்டு அவங்க அதுல தான் அந்த நகையோ இதுகளே போடுறதுனால ஒரு ஆளை பார்த்த மாதிரி எஃபெக்ட் தான் இருக்கணும். நாங்கள் இதில் கைனால் வரையும் போது அதுக்குள்ள சில முறைகளோடு நாங்கள் செய்கிறதுனால அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு அன்னைக்கு இருந்துச்சு.